கைவிடார் இயேசு கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். சாவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், சத்ருவின் சேனைகள் பெருகினாலும், சாவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், சத்ருவின் சேனைகள் பெருகினாலும், உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்கான யுத்தங்கள் செய்வார். உலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்கான யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணம் இன்றி எண்ணி நகைத்திட்டாலும், மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணம் இன்றி எண்ணி நகைத்திட்டாலும், ஜெய கர்த்தராம் நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். ஜெயம் கர்த்தராம் நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார், கைவிடார் இயேசு கைவிடார். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அரை வருஷத்தின் துவக்கத்தின் வாழ்த்துக்கள். 5 மாதங்களை முடித்து விட்டோம். ஒரு அரை வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். 5 மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள் 6ஆம் மாதத்தில் நிச்சயம் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 6ஆம் மாதத்திலே உங்களுக்கு ஆனந்தமான ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை, ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கலாமா? ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே வாசிக்கும் பொழுது 6ஆம் மாதம் முதல் தேதியிலே என்று எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் மாதம் முதல் தேதியில் என்று எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரால் சொல்லப்பட்டதான வார்த்தைகள். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொன்னார்? ஆகாய் மூலமாக வெளிப்பட்ட வார்த்தை, 6ஆம் மாதம் முதல் தேதியில் வெளிப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையில் இருந்து ஆண்டவர் ஆலயத்தை கட்டும்படியான சில ஆட்கள் எழுப்புகிறார். அதுல ஒருவன் தான் செருபாபேல். ஆகவே செருபாபேலுக்கு சொல்லப்படுற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதே போல பிரியமானவர்களே, இந்த 6ஆம் மாதம் முதல் தேதியிலே
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பார் என்பதிலே எந்ததான ஒரு சந்தேகமே இல்லை. எந்த ஒரு சந்தேகமே இல்லை. முத்திரை மோதிரம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? ஒரு உயர்வை குறிக்கிறது, அல்லது அதிகாரத்தை குறிக்கிறது, ஆளுகை குறிக்கிறது. இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். எனக்கன்மானவர்களே, ஆகவே ஆகாய் 2:23 வார்த்தையின்படி உன்னை முத்திர மோதிரமாக வைப்பே. ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்து, அதிகாரத்தை இழந்து, ஆளுமையை இழந்து, பல இழந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கலங்க வேண்டாம். மறுபடியும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அதிகமாக நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே கலங்க வேண்டாம். கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்திலே உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். முதலாவதாக ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு ஒரு சிறைப்பட்டு போன நிலையில் இருக்கிற யோசேப்பு ஒரு இளையவன், செய்யாத தவறுக்காக சிறைப்பட்டு கிடக்கிறான். வீண் பழி சுமர்த்தப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறான். சிறைப்பட்டு போன ஒருவனுக்கு பிரிமணங்களே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் வருகிறது. அதைத்தான் வாசிக்கிறோம். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்தை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. ஆகவே அந்த நாட்களிலே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு பிரிமணங்களே அரண்மனைக்கு வரவழைக்கப்படுகிறான். இதைத்தான் ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் கையில் போட்டிருக்கிற தன் முத்திர மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையிலே பார்வோன் போட்டான் என்று வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், தன் கையில் போட்டிருக்கிற தன் மோதிரத்தை கலட்டி பார்வோன் யோசேப்புக்கு போட்டான் என்று வாசிக்கிறோம். எந்த நிலையிலே பஞ்சத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற விவேகம் அவனுக்குள்ளே வெளிப்பட்டபடினாலே, இவனை போல ஒரு விவேகமுள்ளவர் உண்டோ, ஒரு ஞானமுள்ளவர் உண்டோ என்று அன்றைக்கு அந்த பார்வோன் கண்டு அவனுக்கு பிரிமணங்களே மோதிரத்தை போட்டாண்டு வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது? ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு அதிகாரியாகிய யோசேப்பு வந்தார் பிரிமணங்களே. ஆகவே உங்களையும் ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். எந்த நிலைமையிலே சிறைப்பட்டு போன நிலைமை ஒரு நினைத்திருக்கலாம், என் தரிசனம் நிறைவேறவில்லையே, ஆண்டவர் கொடுத்த சொப்பனை நிறைவேறவில்லையே, நான் சிறைப்பட்டு கிடக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த நிலையிலே ஒரு செய்தி வந்தது யோசேப்புக்கு. பிரியமானவர்களே, காவல் கிடங்கிலிருந்து தீவிரமாய் விடுதலையாக்கப்பட்டான் வாசிக்கிறோம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார் என்று சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, சிறைப்பட்ட நிலையிலே யோசேப்புக்கு வந்ததான ஒரு மோதிரம், அதாவது சிறைப்பட்ட நிலையிலே இருந்ததான யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது. ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அவனை முத்திரை மோதிரமாக வைத்தார். அதே போல பிரியமானவர்களே, பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் கணவர் வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் மனைவி வேலை செய்து கொண்டிருக்கலாம், எந்த அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். தகப்பனே, உன் மகனை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பார். தாயே, உன் மகனை மகளை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பார். இந்த நிலையிலே சிறைப்பட்டு போன நிலையிலே முத்திரை மோதிரமாக பிரிமணங்களே யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்வு கொடுக்கப்பட்டது. நம்பர் 1. நம்பர் 2, லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள் என்று ஒரு தகப்பன் சொன்னதாக வாசிக்கிறோம். யார் இவன்? இவனை இளையவன், அவனும் இளையவன், இவனை இளையவன். அவன் சிறைப்பட்டு போனவன், இவன் சீர்கெட்டு போனவன். எனக்கு கண்மனவர்களே, சிறைப்பட்ட நிலையிலே ஒருவனுக்கு முத்திரை மோதிரம், சீர்கெட்டு திரும்பி வந்த ஒரு இளையகுமாரனுக்கு ஒரு முத்திரை மோதிரம். நடந்த காரியம் என்ன? தன் பாகத்தை வாங்கி கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றை இழந்து போன நிலையிலே நாள் ஒன்று வந்தது. என் தகப்பன் வீட்டிலே பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, என் தகப்பன் வீட்டிலே துணை வேலைக்காரர் இருக்கிறார்களே, நானும் பசியால் சாகிறனே என்று ஒரு உணர்வு வந்த மாத்திரத்திலே நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்து விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் போவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி நான் இளையகுமாரன். அவன் வருவதை கண்ட தகப்பன் நடந்த காரியம் என்ன? ஓடி வந்து அவனை முத்தமிட்டு அழைத்தான், வஸ்திரத்தை கொடுத்தான்,
பாதரட்சியை கொடுத்தான், மாத்திரமல்ல மோதிரத்தையும் கொடுத்தான். இது குறிக்கிறது தகப்பன் மகன்கிற உறவு முறிந்த நிலை. பிரியமானவர்களே, உறவிலே தூரமானா, உரிமையிலே தூரமானா, அப்படிப்பட்ட நிலையிலே, உறவு துண்டிக்கப்பட்ட நிலையிலே, உரிமை துண்டிக்கப்பட்ட நிலையிலே மறுபடி திரும்பி வந்த பொழுது பிரியமானவர்களே, அவன் எதை இழந்தானோ, எந்த ஆளுகை இழந்தானோ, எந்த உறவை இழந்தானோ, அதே உறவு மறுபடியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தகப்பன் மகன்கிற உறவு புதுப்பிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த 5 மாதங்கள் எனக்கென்மனவர்களே பரம தகப்பனாகி ஆண்டவரை விட்டு தூரம் போனீர்களோ, அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, துணிந்து துணியாமலோ, புரிந்து புரியாமலோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தீர்களோ, அது நிமித்தமாக உன் மனது இந்த வேளையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எப்படி அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தானோ, அதே போல திரும்பி வரும் பொழுது நீ எதை இழந்தீர்களோ அதை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். ஒரு உலக பிரபல தகப்பனே சீர்கெட்டு போனதான அந்த மகன் திரும்பி வரும் பொழுது முத்திரை மோதிரத்தை கொடுத்து உண்மை என்று சொன்னால், வாழ்க்கையில் எத்தனை சீர்கேடான காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. நான் உன் சீர்கேடை குணமாக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு என் மனவர்களே, ஆகவே சீர்கட்டு திரும்பி வந்த நிலையிலே இளைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது மோதிரம், முத்திரை மோதிரம். அதே போல இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன். 2 காரியங்களை தியானித்தோம். சிறைப்பட்ட நிலையிலே ஒருவனுக்கு முத்திரை மோதிரம், சீர்கட்டி திரும்பி வந்த நிலையிலே ஒருவனுக்கு முத்திரை மோதிரம். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஆண்டவர், எவ்வளவு அருமையான தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் உங்களை உங்கள் ஊழியத்திலே முத்திரை மோதிரமாக வைப்பார், உங்கள் தொழிலிலே முத்திரை மோதிரமாக வைப்பார், உங்கள் குடும்பத்திலே முத்திரை மோதிரமாக வைப்பார், அரசாங்கத்திலே முத்திரை மோதிரமாக வைப்பார். எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியத்திலையும் இந்த 6வது மாதம் முதல் தேதியிலே ஆண்டு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் உங்களை முத்திரை மோதிரம் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது என்னுடைய மனைவி இந்திரா வின்சென்ட் அவர்கள் உங்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுது புது மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 5 மாதத்தை வெற்றியோடு முடித்து 6வது மாதத்தை கர்த்தாவை காணும்படி உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்துல ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச மக்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே மே துதிக்கிற நீ பூரணப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே மே துதிக்கிறோங்க தாவே. நான் உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதத்தில கர்த்தாவே நீங்க முத்திரை மோதிரமாய் வைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கனப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம், மேன்மைப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவரே சிறைப்பட்டு போன ஒரு சூழ்நிலைமையில முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினீரே சுவாமி. ஆண்டவரே, இளைய குமாரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. சீர்கட்டு போன ஒரு சூழ்நிலைமையில முத்திரை மோதிரத்தை கொடுத்து ஆண்டவரே தகப்பன் மேன்மைப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே மே துதிக்கிறோம். எங்களை உண்டாக்கின எங்கள் தகப்பன் எந்தெந்த விதத்தில எங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமோ, கனப்படுத்த வேண்டுமோ, ஊழியத்தில ஒரு கனப்படுத்துங்கப்பா, ஊழியத்தில மேன்மைப்படுத்துங்கப்பா, ஊழியத்தில ஒரு முத்திரை மோதிரமாய் வைங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற தொழிலில, வேலையில, வருமானங்களில ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க முத்திரை மோதிரமாய் வைத்து அவர்களை நீர் கனப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். என்னை கனப்படுத்துறவர்களை நானும் கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. எந்தெந்த விதத்தில ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டுமோ, முத்திரை மோதிரமாய் வைத்து அழகு பார்க்க வேண்டுமோ, அந்தந்த விதத்தில ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க மேன்மைப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தாய் தன் பாலகளை மறந்தாலும் இதோ நான் மறப்பதில்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறக்காமல் உம்முடைய மனதில வச்சு சிந்தையில வைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு குறைவில்லாத மாதமா இருக்கட்டும், நிறைவின் மாதமா இருக்கட்டும்,
மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமா இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாதபடினாலே, ஆசீர்வாதம் இல்லாதபடினாலே, வெறுமையின் நிமித்தமாய், பற்றாக்குறைகள் நிமித்தமாய், சஞ்சலத்தோடு, மன வருத்தத்தோடு, மன அழுத்தத்தோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலைமை நிமித்தமாய், எந்த நன்மைகளை இழந்தது நிமித்தமாய் குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறதோ, தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தர் கண்ணோக்கமாயிருந்து அவளுக்கு வேண்டிய விட்டு கர்த்தர் உதவி செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறையா. ஆண்டவரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. குறைவில்லாத ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான பாதுகாப்பை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே துதிக்கிறையா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், தோல்வி பயங்கள் மாறட்டும். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரையா. எந்த குறைகளா இருந்தாலும் எல்லா குறைகளையும் அப்பா நீங்க நிறைவாக்கி நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறையா. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறோம். திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வீடு நிலங்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய வெறுமைகளை மாற்றி, அவருடைய தனிமைகளை மாற்றி, பற்றாக்குறைகளை மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 6வது மாதத்துல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீங்க நன்மை செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில பீஸ் கட்ட முடியாத நிலம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஸ்கூல் பீஸ் கட்டணும், காலேஜ் பீஸ் கட்டணும், எல்லா பண தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். கடன் வாங்காம ஆண்டவரே இந்த மாதத்துடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. கடன் இல்லாத குடும்பமாய் மாற்றுங்கப்பா. கலக்கமில்லாமல் வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை மோதிரமாய் வைத்து அழகு பார்ப்பீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபிக்க மறந்த எல்லாவற்றுக்கும் பதில் தாரும். துதிக நமக்குமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.